படம் சூப்பரா இருக்குங்க. ஓகே. ஏன் சர்டிஃபிகேட் கொடுத்திருக்காங்க? ஏன் சர்டிஃபிகேட்? அது சீன்லாம் எதுவும் தப்பாலாம் கிடையாது. ஆனா படத்துல வந்து டயலாக்ஸ் அது பெரியவங்களுக்கு அந்த கண்டென்ட் கரெக்டா இருக்கும். சின்ன பசங்களை அதை தவிர்க்கலாம். ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டுமே பார்க்கலாம். நல்லா என்ஜாய் பண்ணுங்க. செம்ம என்ஜாய்மெண்ட். அந்த 3 ஹவர் நல்லா போச்சு. இன்டர்வலுக்கு அப்புறமும் நல்லா போச்சு. இன்டர்வலுக்கு முன்னாடி தரமா இன்னும் சூப்பரா போச்சு. காமெடிலாம் நல்லா வொர்க் அவுட். எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகே. மத்தபடி வேற என்ன படத்துல இருக்கு? நடிப்பெல்லாம் எப்படி இருக்கு அவரோட நடிப்பு? எல்லாம் அவரோட கம்பேக் அவர் நல்லா கொடுத்துருக்காரு வைபவ் சார். கதை இருக்கா? கதை இல்லைன்னு சொன்னாங்க. கதை இருக்கு. அதுக்கான கதை இருக்கு. பெருசுன்ற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி பெருசா ஒரு கதை இருக்கு. ஏன் பெருசா வச்சிருக்காங்க? அது நீங்க படத்தை தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஆடியன்ஸ் கிட்ட கேட்கறத விட படத்தை பார்த்தா என்டர்டைன்மெண்டா போகும். படம் அருமையா இருந்தது. எங்க ஃப்ரெண்டு இன்னைக்கு டெபியூ ஆயிருக்கான் இந்த படத்துல. ஜீவா பாலச்சந்திரன் அருமையா நடிச்சிருக்கான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவனை வந்து பிக் ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு. ஸோ எல்லாரும் கண்டிப்பா வந்து பாருங்க படத்தை. முகம் சுளிக்கிற மாதிரி காட்சிகள்லாம் எதுவும் கிடையாது. ஒரு நல்ல முகம் வாய் விரிஞ்சு நல்லா சிரிக்கிற மாதிரி தான் காட்சிகள் நிறைய இருக்கு. அப்படிலாம் இல்லை ப்ரோ. கண்டென்ட் வந்து எப்படி சொல்ல, ஃபேமிலியாவே வந்து பார்க்கலாம். நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி தான். ஆடாலாம் எதுவுமே இருக்காது. ஆமா, நார்மலான ஒரு விஷயம் தான். வேற என்ன இருக்கு bro படத்துல? கதை இருக்கா படத்துல? கதை இருக்கு. அந்த கதையை சுத்தி நடக்கிற நார்மலான ஒரு ஈவெண்ட்ஸ் இருக்கும். ஒரு கோர்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்கும். மற்றபடி முகம் சுளிக்கிற மாதிரி விஷயம்லாம் எதுவும் கிடையாது. காமெடிலாம் நல்லா வொர்க் அவுட் ஆயிருக்கு படத்துல. ஒரு சில இடத்துல ரொம்ப நாளாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கண்டிப்பா குழந்தைங்களாம் வந்து பார்க்கலாமா படத்தை? பார்த்தா புரியுமான்னு தெரியல. பட் தென் புரியாது எனக்கு தெரிஞ்சு. குழந்தைங்க வந்து பார்த்தா அவங்களுக்கு புரியுமான்னு தெரியல. ஆக்சுவலாக படம்னு சொன்னாலே அடல்ட் அண்ட் வைலன்ஸ் நினச்சிப்பாங்க. பட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான். எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். சின்ன பசங்களை மட்டும் கூட்டிகிட்டு வர முடியாது. படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? நல்லா இருக்கும். வந்து பாருங்க, வந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. முகம் சுளிக்கிற காட்சி முகம் சொல்லிக்கிற மாதிரிலாம் எதுவும் இருக்காது கண்டிப்பாக. ஏன்னா அங்கேயே ஒரு ஃபேமிலி தான் இருப்பாங்க. படத்துலேயே ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற மாதிரி தான் இருக்கும். சிரிப்பு தான் வரும். பாருங்க. சாங்ஸ்லாம் எதுவும் இல்லைங்க. காமெடி எல்லாம் கனெக்ட் ஆச்சு. காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நல்லா இருக்கும். தேங்க்யூ. கதை இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க நிறைய பேர். கதை பெருசா இல்லை. அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் சொல்ல விரும்பல. இல்ல காமெடி சப்ஜெக்ட் தான், வேற ஒண்ணும் இல்ல சார். காமெடி தான். காமெடிலாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு சார். படம் பார்க்கலாம். இல்ல ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். இல்ல ஏன் படம்னு சொல்றாங்க? அதாவது இது ஒரு டபுள் இதனால அதனால ஒண்ணும் இல்ல. எல்லாம் இப்ப நிறைய பேர் நீங்களே பார்த்துருப்பீங்க. லேடிஸ் எல்லாம் வர்றாங்க போறாங்க. வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை சார். மற்றபடி வேற சீன்லாம் பெருசா இல்லை சார். சும்மா காமெடி சப்ஜெக்ட் தான். அதெல்லாம் சூப்பரா இருக்கு சார். நடிப்பு வைபவ் சார் நடிப்பு செம சூப்பர் சார். ஆமா சார். பெருசு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரியவரோட கதை சார். அவங்க அப்பாவோட கதை. அவ்வளோ அதுதான் சார் பெருசு. இல்லை சார். இல்ல ஒரு என்டர்டைன்மென்டான படம் சார். உள்ள நிறைய ஃபேமிலி வந்து பார்க்குறாங்க. இது அவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அவங்க அதை அவர்ஷனாக பார்த்தாங்கன்னா அது கண்டென்ட் என்ன டைட்டில் பெருசுன்னு வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ அந்த ஐயாவையும் அது குறிக்கும். ஸோ அந்த ஐயாவுக்கு ஒன்று நடக்கும். ஸோ அதையும் குறிக்கும். ஸோ அது ரெண்டுக்குமே பொருத்தமாக தான் பெருசுன்னு வச்சுருக்கிறாங்க. ஸோ அதை வச்சு தான் டோட்டலாக ஒரு சின்ன நாட்டை வச்சு தான் கதை ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது. நல்லா படமே ஃபுல் காமெடி தான். எல்லாமே டயலாக் சூப்பராக எல்லாம் சிரிக்க வைக்கிற மாதிரி டயலாக் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. ஆஸ் யூஷுவல் வைபோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. முக்கியமாக இல்லை நடுவில் கொஞ்சம் அவங்க எமோஷனல் போர்ஷன் ரொம்ப கொஞ்சம் ட்ராக் ஆகுது. பட் ஆனால் அது தேவைதான். ஏன்னா அவங்க அப்பாவுக்கும் இவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு அங்கே தான் தெரியப்படுத்துகிறாங்க. மற்றபடி படத்தில் ரொம்ப முக்கியம் டயலாக் தான். டயலாக் நல்லா எழுதியிருக்காங்க. நல்லா கட் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருக்கு. பெருசு நல்ல காமெடியாக இருந்தது. பட் அதான் சொல்கிறேனே, இந்த வல்காரிட்டி கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். கொஞ்சம் இருக்கு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பார்க்கலாம். பசங்க கொஞ்சம் அந்த பெருசு தான் அந்த வல்காரிட்டின்றன. ஓகே, அதுதான். ஆமாம், தாத்தா தான் மெயின். நடிப்பு வைபவம் நல்லா அடிச்சிருக்காப்புல. காமெடி தான் ப்ளஸ் பாயிண்ட். படம் உண்மையாக சொல்ல போனால் இது ஒரு கதைன்னு சொல்கிறதுக்கோ பொது மக்கள்கிட்ட பேசுறதுக்கான கதை கிடையாது. தியேட்டரில் போய் காமெடியாக சிரிச்சுட்டு வரணும், அவ்வளோதான். ஆனால் கதைன்னு தயவு செஞ்சு கேட்கக்கூடாது. அது பெருசு கதை பெருசாக இருக்குது, அவ்வளோதான். காமெடி ஓகே, சிரிக்கல. உங்களுக்கு ஓப்பனிங்ல காமெடி ஒர்க் அவுட் ஆகி போயிடும். அதுக்கான கண்டென்ட் எடுத்திருக்காங்க. மிச்சப்படியாக வந்து இது நீங்கள் ஒரு கதைன்னு எதிர்பார்த்துட்டுலாம் போக முடியாது.
படம் ஆரம்பத்துலேருந்து அது பிக்கப்பில் தாங்க போகுது. எடுத்த உடனே டாப் கியரில் இருக்கு படம், கடைசி வரைக்கும் டாப் கியரில் இருக்கு. ஓகேங்களா? என்ன இருக்கு இந்த படத்துல அப்படி அதே டாப் கியர் இருக்குன்ட்டு அவ்வளோதான். புரிஞ்சுக்கங்க. எல்லாம் ஓகே, அதுக்கேற்ற மாதிரி இருக்கு. பெருசுன்னு சொல்றாங்கல்ல அந்த தாத்தா அதுதாங்க பெருசு. அது நீங்கள் பார்த்து தேட்டரில் போய் பாருங்க, அப்பதான் பெருசு என்னன்னு தெரியும். பார்க்கலாமா? குடும்பமாக பார்க்கலாமான்னா என்ன சொல்றது, குடும்பமாலாம் பார்க்க முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? அதான் பெருசுங்க படம். ஆமாம், படம் பேர் பெருசு இல்லைங்களா? படம் பெருசாக இருக்குனால படம் பெருசாக இருக்கு, அதனால குடும்பமாக பார்க்க முடியாது. தனியாக போய் என்ஜாய் பண்ணலாம், இது கதையாக சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஓகே பாய். நல்லா இருந்துச்சு ப்ரோ. எந்த அளவுக்கு ப்ரோ வந்திருக்கு? நல்லா ப்ரோ, காமெடியாக நல்லா ப்ரோ இருக்கு. ஏகண்டன்னு சொன்னாங்க. ஏ ஃபிலிம்னா எனக்கு வந்து ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் தான். அது நேச்சுரலான விஷயம் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒர்க் அவுட் ஆயிருக்கா ஃபர்ஸ்ட்? அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிடும் ப்ரோ. எப்படி வேற என்ன சாங்ஸ் மியூசிக்லாம் எப்படி இருக்கு? எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆல் ஓகே, ஆல் குட். ரெண்டுமே நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. லேக்கிங் அதெல்லாம் அது ஃபீல் ஆகுது, நல்லா தான் இருக்கு. படம் ரியலாக வந்து ஒரு என்டர்டெய்னிங்கான ஃபிலிமு. எல்லாரும் வந்து பார்த்து சிரிச்சிட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்குமே நல்ல சூப்பர் என்டர்டெயின்மெண்ட் நல்லா இருக்கு. படத்துக்கு வந்து பெரிய வாழ்த்துக்கள். அதெல்லாம் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து என்னன்னா மக்கள் நிறைய ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க, எல்லாத்துக்கும் அவங்க கவலைகள் இருக்கு. அந்த கவலை எல்லாத்தையும் மறந்துட்டு இங்க வந்து உட்கார ஒரு 2.5 hours எங்கேயுமே முகம் சொல்லிக்கிற மாதிரி அந்த எதுவுமே இல்லாம நல்லா சிரிக்கலாம். அது காமெடின்ற கண்டென்ட் வந்து நல்லா இருக்கு. நிறைய லேடிஸ் வந்து எல்லாருமே பார்க்கறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேற என்ன இருக்கு படத்துல? கதை என்ன சொல்றீங்க? இல்ல கதைன்ற இதுதான் கதையே, கதைன்றதான் கதையே இருக்கு அதுல. சரிங்களா? பெருசுன்ற டைட்டிலுக்கு ஏத்தாப்புல எல்லாமே பெருசா நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாத்தோட ஆக்டிங்ல இருந்து எல்லாத்தோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப ரியலா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. வேற என்ன இருக்கு படத்துல? சாங்ஸ் மியூசிக்லாம் எப்படி இருக்கு? எல்லாமே ஓவரால் வந்து படம் வந்து நல்ல ஒரு ரீச் கொடுத்துருக்கு. இது மக்கள்கிட்ட ஒவ்வொருத்தவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி கருத்து இருக்கும். ஆனால் வந்து எல்லாத்தோட என்டர்டைன்மெண்ட் நல்லா இருந்துச்சு. படம் ஸ்டார்டிங் வந்து கிளைமேக்ஸ் வரைக்குமே நல்லா வயிறு குழுங்க சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இது நல்ல ஒரு என்டர்டைனிங் ஃபிலிம். படத்துக்கு வந்து நல்ல வாழ்த்துக்கள். படம் நல்லா இருக்குண்ணா. ஏன் ஒரு மாதிரி சொல்றீங்க? படம் இல்லை படம் நல்லா இருக்கு. ஃபேமிலி அதாவது அதான் ஒரு ஃபேமிலியை வச்சு ஒரு 18+ காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க தமிழ் சினிமாவில். நல்லா இருக்கு, ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கண்டிப்பாக ஃபேமிலியாக அதானே. கண்டிப்பாக இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது ப்ரோ. 18+ங்க, 18+ காமெடி கதையே அந்த மாதிரி தான். அது ஏன்னா படமே 18+ தான். அதாவது உங்களுக்கு நான் எப்படி சொல்ல புரிய வைக்கிறது, நான் கதையை சொல்ல விரும்பலை. ட்ரெய்லர் நீங்கள் பாருங்கள், ட்ரெய்லரில் நீங்கள் என்ன புரிஞ்சிருக்கீங்களோ அதுதான் படம். 18+ காமெடியான்னு கேக்குறேன். அதுதாங்க சொல்கிறேன். 18+ இப்போ தானே சொன்னேன். ஃபேமிலியை வச்சு ஒரு 18+ ஸ்டோரியை ரெடி பண்ணி 18+ காமெடியை ரெடி பண்ணி பண்ணியிருக்காங்க. வேற என்ன இருக்கு படத்துல? கதை எதுவும் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. கதை உங்களுக்கு கதை வேணுமா, படம் நல்லா இருக்குன்னு தெரியணுமா? உங்களுக்கு படம் நீங்கள் உள்ள தேட்டரில் போய் உட்காந்து 2 மணி நேரம் உங்களால் படத்தை உட்காந்து பார்க்க முடியுமான்னா பாருங்க. படம் லாக் ஃபீல் ஆகுதா? இல்லை பெருசாலாம் லாக் இல்லை, ஒரு 2 மணி நேரத்தில் மட்டும்தான், பெருசாக இல்லை.